முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவுப்படி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பள்ளி மாணவ மாணவியருக்கு விலையில்லா மிதிவண்டிகளும் ஏழை எளியோருக்கு நலத்திட்ட உதவிகளும் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகின்றன. மதுரை மாநகராட்சிக்கு உட்பட்ட தத்தநேரி, அருள்தாஸ்புரம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த 4613 பயனாளிகளுக்கு விலையில்லா மிக்சி, கிரைண்டர் மற்றும் மின்விசிறிகள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் திரு செல்லூர் கே. ராஜு, மாநகராட்சி மேயர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மதுரை திருமங்கலம் தொகுதிக்குட்பட்ட அரசு உதவி பெறும் பள்ளியில் பயிலும் 642 மாணவ மாணவியருக்கும், இளமனூரில் ஆதிதிராவிடர் நல மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் 142 மாணவ மாணவியருக்கும் விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கப்பட்டன. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் 8 பள்ளிகளைச் சேர்ந்த 2280 மாணவ மாணவியருக்கு விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் டாக்டர் எஸ். சுந்தர்ராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் திருவத்திபுரம் நகராட்சி ஆண்கள் மற்றும் பெண்கள் மேல்நிலைப் பள்ளிகள், மாமண்டூர் அரசு மேல்நிலைப் பள்ளி ஆகியவற்றில் பயிலும் 1130 மாணவ மாணவியருக்கு விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் திரு முக்கூர் என். சுப்பிரமணியன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பாளையங்கோட்டையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 926 பள்ளி மாணவ மாணவியருக்கு விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் மாநகராட்சி மேயர், அரசு அதிகாரிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இதேபோல் நெல்லை கடையத்தில் 262 மாணவ மாணவியருக்கு விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கப்பட்டன. திருவள்ளூர் மாவட்டம் காலடிப்பேட்டை அரசு உதவி பெறும் பள்ளியில் 228 மாணவ மாணவியருக்கு விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கப்பட்டன. திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் தொகுதிக்குட்பட்ட வடமதுரை அரசு ஆண்கள் மற்றும் பெண்கள் மேல்நிலைப் பள்ளிகளில் பயிலும் 194 மாணவருக்கும் 270 மாணவியருக்கும் விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கப்பட்டன. நீலகிரி மாவட்டம் உதகை அருகே அதிகரட்டி, கோத்தகிரி ஆகிய பகுதிகளில் 280 பள்ளி மாணவ மாணவியருக்கு விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கப்பட்டன. இதனை பெற்றுக்கொண்ட மாணவ மாணவியர் சிரமமின்றி பள்ளிக்கு சென்று வர விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கிய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு தங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டனர்.